தூங்குகிறாள் ஒரு மாது. இன்ஸ்பெக்டர் இளங்கோ போன் பண்ணினார். கரூர் பக்கம் நடந்த சாலை விபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்களாம், போய் பார்க்க சொன்னார். கிளம்பலாமா சுகுணா? சதை வெற்றி, சருமம் கருத்து, கண்கள் குளிந்து வாடி வதங்கிய கீரை தண்டு போல் தரையில் சுருண்டு கிடந்த முன்னாள் அழகியான என் மனைவியிடம் மிகுந்த தயக்கத்துடன் கேட்டேன். அவளிடம் இருந்து பதில் இல்லை. அவள் உண்ணும் உணவும் உருங்கும் நேரமும் சுருங்கி விட்டது போல உரையாடுவதும் சுருங்கி விட்டது. ஊட்டி விட்டால் மட்டுமே 4 கவலம் உள்ளே போகிறது. தாகம் எடுக்கிறதோ இல்லையோ, தண்ணீர் பருகுவது கூட குறைந்து விட்டது. ஒட்டுமொத்த உடம்பும் உலர்ந்த நிலையில் வறண்டு போன தொண்டையை கடந்து வார்த்தைகள் வெளிவருவது அரிதாகிவிட்டது. இன்ஸ்பெக்டர் இளங்கோ போன் பண்ணினார். கரூர் பக்கம் நடந்த சாலை விபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்களாம். உடம்பு சிதைஞ்சிருந்தாலும் பார்வைக்கு நம்ம பொண்ணு மாதிரி தெரியுதாம், போய் பார்க்க சொன்னார். கிளம்பலாமா சுகுணா? குனிந்து அவளின் காது மடலில் உதடு பொருத்தி வார்த்தைகளில் உரமேற்றி மீண்டும் ஒரு முறை சொன்னேன். என் வார்த்தைகளை அவள் உள்வாங்கி இருக்க வேண்டும். என்ன சொன்னீங்க? இளங்கோ போன் பண்ணினாரா? நம்ம சுதாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்று எழுந்து உட்கார்ந்தாள். 6 மாதம் போல செத்து பிழைத்து உருக்குலைந்து போயிருந்த அவளின் மெலிந்த தேகத்தில் அத்தனை பலம் எங்கிருந்து வந்ததோ? என் தோள் பற்றி உலுக்கி புறப்படுங்க, போகலாம் என்றாள். முகம் கழுவி சேலை மாத்திட்டு வாம்மா. 2 நிமிடங்களில் தயாரானாள். காரில் புறப்பட்டோம். வழக்கத்திற்கு சற்றே கூடுதலான வேகம். எங்க நம்ம பொண்ணுக்கு விபரீதமா எதுவும் நடந்திருக்காது தானே? தினம் தினம் எனக்கு நானே கேட்டுக்கொண்டு விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் கேள்வி இது. என்னவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? சொன்னேன், கடவுள் நம்மை கைவிட மாட்டார். கைவிட்டுட்டா அப்புறம் அந்த கடவுளை நான் கும்பிடவே மாட்டேங்க. அடுத்த படுக்கையாக கிடந்தாலும் தினமும் 10 நிமிடமாவது தியானம் பண்ண தவறாத என் சுகுணாதான் இப்படி சொன்னாள். மகளை தொலைத்த துக்கத்தில் உண்டு இல்லை என்று தலை மட்டும் அசைத்தவள் இன்றுதான் முழு வாக்கியம் பேசுகிறாள். 6 மாதம் முன்பு கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும் போது ரவுடிகளால் காரில் கடத்தப்பட்டால் எங்கள் ஒரே மகளான சுதா. அன்றிலிருந்து சுகுணா வேண்டாத தெய்வம் இல்லை, செலுத்தாத காணிக்கை இல்லை. கடவுளே, இந்த பிறவியில மனசெறிஞ்சு நாங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, பாவ காரியங்கள் பண்ணல. பூர்வ ஜென்மங்களில் பண்ணி இருந்தா அதுக்கான தண்டனையை இப்பவே எங்களுக்கு கொடுத்துடு. மிச்ச மீதி இருந்தா அடுத்து வர்ற பிறவிகளில் அனுபவிச்சு தீர்த்துவிடும். எங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற எங்க சுதாவை மட்டும் தண்டிச்சிடாதே. எந்தவித பங்கமும் இல்லாம எங்களோடு சேர்த்துடு. தினமும் இப்படி வேண்டினாள். மாதம் 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவதாகவும் அநாதை இல்லங்களுக்கு உதவுவதாகவும் கடவுளின் சன்னதிகளில் சத்தியம் பண்ணினாள். ஆரம்பத்தில் கண்ட தெய்வங்களிடம் கோரிக்கை வைப்பதே வேலையாகி போனவள் நாட்கள் செல்ல செல்ல ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடைந்து சிதற முழு நேரமும் படுக்கையில் ஒடுங்கிவிட்டாள். நான் நடைபின்னமானேன். எங்கள் சுதா கடத்தப்பட்ட போது அவள் தோழி தாரங்கினி மட்டும் உடனிருந்தவள். கடத்திய ஆட்களை அடையாளம் சொல்லி இருக்கிறாள். காரின் எண் பார்க்க தவறிவிட்டாள். அவர்கள் ரவுடிகள் என்பது போலீசாரின் அனுமானம். ஆனால் வேறு துப்பு எதுவும் கிடைக்கவில்லை.
அங்கே விபத்து, அங்கே அனாதை பிணம் என்று சொல்லி எங்களை அலைக்கழித்த காவல்துறை இப்போது மௌனம் சுமந்திருந்தது. நானும் சுகுணாவும் உறவினர்களின் துணையுடன் ஊர் ஊராக தேடினோம். பலன் மட்டும் பூஜ்ஜியம். மனம் பேதலித்து என் சுகுணா மரண படுகொலியில் விழுந்து கொண்டிருந்தாள். தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்குதுங்க. வார்த்தையாய் முனகி கொஞ்ச நாளாய் என்னை கொலை நடுங்க செய்திருக்கிறாள். மகளை திருடு கொடுத்து தவிக்கும் நிலையில் என் மனைவியையும் இழந்து விடுவேனோ? எந்த வகையிலும் ஆறுதல் பெற முடியாத அவ்வளவு நிலையில் கனத்த சோகம் சுமந்து என் மிக நெருங்கிய நண்பரான காவல்துறை அதிகாரி இளங்கோவை சந்தித்தேன். மருத்துவமனை. கைத்தாங்களாக சுகுணாவை மருத்துவமனைக்குள் அழைத்து சென்றேன். ஒவ்வொரு வார்டாக ஒதுக்கி ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி நடந்தோம். சொல்லுங்க, சுதா எப்படிங்க இருக்கா? குரலில் பரிதாபம் பொங்க கேட்டால் சுகுணா. அவளை பார்க்கத்தானே போறோம், வா சுகுணா. அவளின் தோள்களை அழுத்த பற்றி அனைத்து தியேட்டருக்குள் அழைத்து போனேன். அங்கே என் காவல்துறை நண்பருக்கு நண்பரான டாக்டர் காத்திருந்தார். சுகுணா, மனதை தேத்திக்கோ, நம்ம சுதா செத்துட்டாமா சொல்லிக்கொண்டே ஸ்ட்ரெச்சரை நெருங்கி போர்த்தப்பட்டிருந்த வெள்ளை துணியை விலக்கி பிணத்தின் இடது முழங்கையை ஒட்டி இருந்த சற்றே பெரிதான மச்சத்தை தொட்டு காட்டினேன். அதை பார்க்கும் நிலையில் சுகுணா இல்லை. அவள் மயக்க நிலையில் துவண்டு என் தோளில் சரிந்திருந்தாள். இப்போதெல்லாம் என் மகளை கடத்தி போய் எங்கே வச்சிருக்காங்களோ, காலி பசங்க அவளை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறாங்களோ, ஐயோ என்று சொல்லி உருகி உருகி என் சுகுணா நொறுங்கி போவதில்லை. முழு பட்டினி என்ற நிலையை தாண்டி பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு சாப்பிடுகிறாள். ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரமாவது தூங்குகிறாள். இனி அவள் பிழைத்து விடுவாள். ஆனால் நான் தினம் தினம் தனிமையில் கிடந்து அழுகிறேன். மலராய், மறுக்கொழுந்தாய், இளம் மானாய், மயிலாய் வலம் வந்து எங்களை மகிழ்வித்த எங்கள் செல்ல மகள் கயவர்களின் பிடியில் என்ன பாடுபடுகிறாளோ என்று எண்ணி எண்ணி மனம் பேதலித்துக் கொண்டிருக்கிறேன். சிதைந்து சிறுக சிறுக அழுது கொண்டிருக்கிறேன். ஒரு அனாதை பிணத்தின் இடது முழங்கை அருகே செயற்கையாய் ஒரு மச்சத்தை உருவாக்கி டாக்டரின் உதவியோடு அருமையாக ஒரு நாடகம் நடத்தி என் சுகுணாவை நம்ப வைத்து தேற்றினேனே, அதுபோல என்னை தேற்ற யார் இருக்கிறார்கள்? நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.